ஷார்ங்க நினதேன, ஷார்ங்கம் சொல்ற தன்னோட அந்த வில்லால அதை நினதம் பண்ணிண்டு, ஸ்வபலிம் உங்களோடே இறையான என்ன ஜஹர்த்த ஹரிச்சேளோ, என்னமா நீங்கள் அப்படி சொல்லுவேன் சொல்லி ருக்மிணி தேவி கேட்கிறா. ஹே பகவானே, நீங்கள் குணஹீனாக்கும் சொல்லி நீங்கள் எப்படி சொல்லப்படும்? அந்த பாத பத்ம கந்தத்தை சாட்சாதா அனுபவிச்ச புத்திமதியான ஏதொரு ஸ்திரீ தான் அதை உபேட்சிச்சுட்டு மரண பீதியோடையும் அத்தியாத்மிகாதி தாபத்ரயாக்னி பாதியோடும் கூடின ஒரு மனுஷனை போய் நாடுவா? அப்பேற்பட்ட உன்னதமான பவித்திரமான பரம பாவனமான அந்த குண கதனத்தை, அந்த பகவத் கதாசிரவணத்தை கேட்காத ஒரு ஸ்திரீ இருந்தா அந்த ஸ்திரீ அவளை பர்த்தாவா பிராபிச்சு கட்டுறது. வெளியில பார்க்கறது ஒரு அழகான தோலால் அதை மூடி வச்சிருக்கோம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த தோலை மாற்றி பார்த்ததுன்னா உள்ள பார்க்க முடியாது நமக்கு. ஒரு மாம்சபிண்டம் வேறொரு மாம்சபிண்டத்தை பார்த்து பிரேமிக்கிறது சொல்லி ருக்மிணி தேவி ஷார்ட்டா சொல்றாங்க. संसारसागरे मग्नं दीनं मां करुणानिधे, कर्मग्राहगृहीताङ्गं मामुद्धर भवार्णवात्, श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्ष कृष्ण एव हि, प्रत्यक्ष कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ, मुक्त्यर्थं भवसागरे मनोरथो मदीयोऽयं सफल सर्वदा त्वया निर्विघ्नेनैव कर्तव्य, दासोऽहं तव केशव। शुकरूप प्रबोधज्ञ सर्वशास्त्रविशारदा, एतत् कथा प्रकाशन मदज्ञानं विनाशय, देवदेव जगन्नाथ पुण्यश्रवणकीर्तना, यदुत्तमोत्तम श्लोक नारायण नमोऽस्तु ते। भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते, तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यतः प्रभो, नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनतं नमामि हरिं परम्। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते, कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं, प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। உங்களை யார் ஆசிரிக்கிறாளோ அவளுக்கு காலபீதி இல்லாக்கி ஆயிடும், மிருத்யு அவளை கிரசிக்காது, அவளுக்கு பாவியில துக்கமே உண்டாகாது, சௌக்கியம்தான் உண்டாகும். இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுன்னு தான் பகவானே உன்னை சரணம் பிராபிச்சிருக்கேன், உன்னோட மகத்துவம் தெரிஞ்சுன்னு தான் உன்னை சரணம் பிராபிச்சிருக்கேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. जाड्यं वचस्तव गदाग्रजयस्तु भूपा, विद्राव्य शार्ङ्गनिनदेन जहर्थमां त्वं, सिंहो यथा स्वबलिमीश पशून् स्वभागं, तेभ्यो भयाद्
யதுததிம் சரணம் பிரபன்னஹ ஜாட்யம் வச்சஸ்தவ கதாக்ரஜ. கதாக்ரஜ, ஹே கதனோடு ஜேஷ்டா, ஈஷா ஈஸ்வர, யஹ த்வம் பசூன் வித்ராவ்ய, ஏதொரு நீங்கள் க்ஷுத்ரமான பசுக்கள் மிருகங்களை வித்ராவிய ஓட்டி பிச்சுட்டு, ஸ்வபாகம் சிம்ஹ யதா, தன்னோடு பாகமான அந்த ஒரு ஹரிணத்தை சிம்ஹம் எப்படி பாஞ்சு போய் பிடிச்சுக்கிறதோ, ஷார்ங்க நினதேன, ஷார்ங்கம் சொல்ற தன்னோட அந்த வில்லால அதை நினதம் பண்ணிண்டு, அதை அப்படியே டங்காரம் பண்ணிண்டு, பூபான் வித்ராவிய, ராஜாக்கன்மார் எல்லாம் ஓட்டி பிச்சு, ஸ்வபலிம் உங்களோடே இறையான என்ன, ஜஹர்த்த ஹரிச்சேளோ, சஹாத்வம் தேப்ய பயாத் உததிம் பிரபன்னஹ, உததிம் சரணம் பிரபன்னஹ யத் தவ வச்சஹ ஜாட்யம். ருக்மிணி தேவி சொல்றா, அன்னைக்கு பகவான் சொன்னானே, சத்ருக்கள் எல்லாம் பயந்துட்டு நான் சமுத்திரத்தோடு மத்தியில் போய் இருந்துட்டு இருக்கேன், அவளெல்லாம் பயந்துண்டாக்கும் இருந்துட்டு இருக்கேன், ஒரு துர்கத்தை சிருஷ்டி பண்ணிட்டு எல்லாம் சொல்லி பகவான் சொன்னானே. அதுக்கு சொல்றா, ஹே கதாகிரஜா, ஹே ஈஸ்வரா, அன்னைக்கு என்னை அபகரிக்க வந்த நாளைக்கு அந்த ஷார்ங்கம் சொல்ற அந்த வில்ல எடுத்து டங்காரம் பண்ணினேளே, அந்த டங்கார மாத்திரத்தால ஜராசந்தன் முதலான ராஜாக்கன்மாரெல்லாம் நடுநடுங்கி போயிட்டாளே. கர்ஜன மாத்திர, சிம்ஹத்தோடு கர்ஜன மாத்திரத்தால க்ஷுத்ரமான மிருகங்களான அந்த சென்னாய் புலி முதலானவையெல்லாம் அப்படியே ஓடி போயிடும். சிம்ஹத்தோட அந்த அலர்ச்சி அதொന്നും கேட்க முடியாது, அதுக்கு சிம்ஹநாதம் கேட்டாலே நடுநடுங்கி போய் எல்லாம் ஓடி ஓடி போயிட்டோம். இதெல்லாம் ஒரு ஹரிணத்தை பிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு இருக்குமா, ஒரு மான், அழகான மான் பேடியை பிடிக்கலாம்னு சொல்லி இந்த மிருகங்கள் எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருந்துதான். அந்த சமயமா இந்த மானை ஆறு சாப்பிடணுமோ அந்த சிம்ஹம் வந்து விட்டாராம். அந்த சிம்ஹம் வந்து ஒரு கர்ஜனை பண்ணினாராம், ஷார்ங்கத்தால் அப்படி கர்ஜனை, அந்த டங்காரம் பண்ணினாராம். அந்த டங்காரம் கேட்டதுமே, சிம்ஹநாதம் கேட்டதுமே எல்லா க்ஷுத்ர மிருகங்களும் ஓடரா ஓட்டம். அந்த ஹரிணம் இப்படி பார்த்துட்டு இருக்க ஓடி போய் அந்த ஹரிணத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு தான் சிம்ஹம். அது மாதிரி ஹரிணம் மாதிரி நான் இருந்தேன் கிருஷ்ணா, சிம்ஹமா நீங்கள் இருந்தேன், உங்களோட பலியான என்ன நீங்கள் பரிகிரகிச்சேளே சொல்லி அந்த உதாரணம் மாத்தால அழகான அந்த இதெல்லாம் கவித்துவமாக்கும். கவிகள் இப்படியெல்லாம் உதாரணத்தோடு சொல்லுவா. அப்படி நீங்கள் என்ன வந்து பரிகிரகிச்சேளே பகவானே, அப்போ நீங்கள் ஆற பயந்துண்டேள், நீங்கள் பயந்துண்டு சமுத்திரத்தோட மத்தியத்தில் போய் இருந்தேள் சொன்னேளே, அதெல்லாம் ஜாட்யம், சும்மா சொல்கிறேள், ஆறு ஏமாத்துறள் இப்படியெல்லாம் சொல்லி நான் அதெல்லாம் நம்பி விடுவேனா சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். உங்களை கண்டு அவள்லாம் பயந்துட்டு ஓடினதை பிரத்யட்சமாக என்னோட கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமும் அவளை பயந்துட்டு நீங்கள் ஓடினேன்னு சொன்னால் ஆர்கிட்ட போய் ஆற ஏமாத்துறதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறேள் சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். இதெல்லாம் ஜாட்யமாக்கும், ஜாட்ய சம்பந்தியாக்கும், சும்மா சொல்கிறேள் உகப்புக்காக, அப்படி ஒன்றும் அல்ல, அது சத்தியமே அல்ல சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். யத்வாஞ்சயா நிருபசிகாமணயோங்கவைன்யஜாயந்தனாகுஷகயாதய ஐக்யபத்யம் ராஜ்யம் விஸ்ருத்ய விவிஷுர்வனமம் புஜாக்ஷ சீதந்திதேனு பதவீம் இஹா ஸ்திதா கிம் யத்வாஞ்சயா நிருபசிகாமணயோங்கவைன்யஜாயந்தனாகுஷகயாதய ஐக்யபத்யம். என்ன பஜிக்க கூடின யுவதிகள் கிளேசத்தை அடையறா சொல்லி பகவான் சொன்னானே. எனக்கு ஸ்திரீகளை அழகா வச்சுக்கவே தெரியாது, என்ன பிராபிச்ச ஸ்திரீகள்லாம் கஷ்டம் அனுபவிப்பா சொல்லி பகவான் சொன்னானே. அதுக்கு பதில் கொடுக்குறா ருக்மிணி தேவி, ஹே அம்புஜாக்ஷா, உன்னை ஆசிரியிச்ச ஸ்திரீகள் மட்டுமல்ல, அத்யுத்தமன்மாரான மகாராஜாக்கன்மார் கூடி உங்களை ஆசிரியிக்கிறா. ஸ்திரீகள் மட்டும் உங்களை ஆசிரியிச்சுட்டு இருக்கிறது இல்லை. ஏகச்சத்ராதிபத்தியம் வகிச்சுருந்த வேனபுத்திரனான பிருது, பரதன், யயாதி, பிரியவிரத ராஜவம்சஜன்மாரான கயன் முதலான சக்கரவர்த்திகள் இவாளெல்லாம் உங்களை பிராபிச்சாளே. உங்களை பிராபிக்கணும்னு சொல்ற இச்சையோட அவ என்ன பண்ணினா, உங்களையே பஜிச்சுண்டு அதை விரோதிக்க கூடினதான ராஜ்ய பரணாதி முதலான சர்மமான விஷயங்களையும் உபேட்சிச்சுட்டு நீங்களே சரணம் சொல்லி நினைச்சுண்டு வனத்தை பிராபிச்சாளே. சர்வதா உங்களை தியானம் பண்ணி அவசானம் உங்களோட அந்த
அகண்டானந்த பதவியை பிராபிச்சாளே அவா, உங்களை வந்து சேர்ந்தாளே. பஜன காலத்திலேயே உங்களோட கருணா கடாட்சத்தால அவா பரமானந்திகளா பவிக்கலையா? அந்த பஜன மார்க்கமே சுகமா இருந்தது, சுகமா இருந்தது, ஆனந்தமயமா இருந்தது. சரீர தியாகத்துல அவளுக்கு மோட்சம் சொல்ற புருஷார்த்தத்தையும் நீங்கள் வழங்கினேளே, அவா பிராபிச்சாளே. சம்சாரத்துல ஜனன மரண கிளேசத்தை அவ அனுபவிக்கவே இல்லையே. உங்களை பிராபிச்சவா திரும்பி இந்த சம்சாரத்துக்கு வரண்ட அவசியமே இல்லையே, வரவும் மாட்டா. அதான் சொல்ற ருக்மிணி தேவி. அப்போ அப்பேற்பட்ட அந்த ராஜாதிராஜன்மாரே உங்களை சரணம் பிராபிச்சு அவள்லாம் சுகமான நிலையில நல்லொரு பதவியில இருந்துட்டு இருக்காளே. இப்போ இனி பூலோகத்துக்கு திரும்பி வரண்ட அவசியமே இல்லை. அவளை பாதிச்சதான துக்கங்கள் எல்லாம் அதோட திருந்துடுத்து, உங்களை பிராபிச்சதோடு திருந்துடுத்து. அப்பேற்பட்டு உன்னதமான பதவி மோட்சம் சொல்ற அந்த சொத்தை நீங்கள் அவளுக்கு வழங்குறீளே, உங்களை அண்டினவாளை எப்படி நீங்கள் கட்டி காப்பாத்துறேன்? அப்போ உங்களை அண்டினா அந்த ராஜாக்கன்மார்க்கே நல்ல கதி கிடைச்சதுன்னா உங்களை அண்டினா யுவதிகளுக்கு கிடைக்காதா சொல்லி ருக்மிணி தேவி கேட்கிறா. பரம காருணிகனான உங்களை ஆறாறு ஆசிரிக்கிறாளோ அவாதான் விவேகிகள் சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. அதனால உங்களை ஆசிரியிச்ச நானும் என்ன மாதிரி இருக்கிற நிறைய ராணிகள் 16,107 ராணிகளும் ஆலோசனை சக்தியில ரொம்ப கண்ணியங்களாக்கும், அக்ரகண்யங்களாக்கும், அவள்லாம் நல்ல புத்திமதிகளாக்கும். உங்களை தான் ஆசிரியிச்சிருக்கோம் நாங்கள். எங்களுக்கு ஒரு விதமான சுகக்கேடுகளும் உண்டாகாது, உண்டாக போகிறதும் இல்லை சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. கான்யம் ஸ்ரயேத தவ பாத சரோஜகண்டமாக்ராய சண்முகரிதம் ஜனதாபவர்கம் லக்ஷ்மியாலயம் த்வவிகணை அகுணாலயஸ்ய மர்த்யா சதோருபயமர்த்த விவிக்த திருஷ்டிஹி கான்யம் ஸ்ரயேத தவ பாத சரோஜகண்டமாக்ராய சண்முகரிதம் குணாலயஸ்ய எல்லா விதமான நல்ல குணங்களுக்கும் வாசஸ்தானமா இருக்கக்கூடின நீங்கள். பகவான் சொன்னானே குணஹீனனாக்கும் நான், என்ன நீ உபேட்சிக்கணும், என்னை உபேட்சிச்சு உன்னை நன்னா பார்த்துக்க கூடினதான ஒரு க்ஷத்ரியனை நீ வரிச்சுக்கோ சொல்லி பகவான் சொல்லி அனுப்பினாங்க. என்னமா நீங்கள் அப்படி சொல்லுவேன் சொல்லி ருக்மிணி தேவி கேட்கிறா. ஹே பகவானே, நீங்கள் குணஹீனனாக்கும் சொல்லி நீங்கள் எப்படி சொல்லப்படும்? நீங்கள் குணஹீனனாக்கும் சொல்லி யாருமே ஒத்துக்க மாட்டேன். ஞானம், ஐஸ்வர்யம், வீரியம் முதலான உத்கிருஷ்டமான குணங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. 7 விதமான குணங்கள் இருக்கிறனாலேயே உங்களை பகவான் சொல்லி எல்லாரும் கூப்பிடுறா. அது மாத்திரமல்ல, சௌந்தர்யாதி குணங்களும் லக்ஷ்மி நிவாசனான உங்களுக்கு எல்லாக்கி வேற யாருக்கு பூர்ணமா இருக்கு? எல்லா விதமான குணங்களும் பூர்ணமா கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே இல்லை. வேற எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், கிருஷ்ணனுக்கு தான் பூர்ணமா இருக்குமா ருக்மிணி தேவி சொல்றா. ஜீவலோகத்தோடு சகல விதமான சந்தாபத்தியை நிசேஷம் நசிப்பிக்க கூடின பரமானந்தத்தை தரக்கூடின மோட்சஸ்வரூபனான உங்களோட பாத பத்மத்தை முமுக்ஷுக்களும் பக்தாளும் விஷய ஜனங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி சேவிக்கிறா. அப்பிரகாரம் இருக்கிற அந்த பாத பத்ம கந்தத்தை சாட்சாதா அனுபவிச்ச புத்திமதியான ஏதொரு ஸ்திரீ தான் அதை உபேட்சிச்சுட்டு மரண பீதியோடையும் அத்தியாத்மிகாதி தாபத்திரையாக்னி பாதையோடும் கூடின ஒரு மனுஷனை போய் நாடுவா சொல்லி ருக்மிணி தேவி கேட்கிறா. புத்திஹீனையானவள் தான் பகவானை விட்டு வேற யாரையாவது போய் நாடிவிடுவா, யாருமே ஆசிரியிக்க மாட்டா. புத்திமதிகளான ஸ்திரீகள் எல்லாம் கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்போம், கிருஷ்ணனை தான் ஆசிரியிச்சிருக்கோம் சொல்லி ஜாட்டியம் பிடிப்பா. அந்த ஒரு நியமத்தோட இருப்பா, அந்த ஒரு விரதத்தோட இருப்பா. பரம யோக்கியனா இருக்கிறது நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் சொல்ற பூர்ண விசாரத்தோட தான் உங்களை நான் ஆசிரியிச்சிருக்கேன், உங்களை ஒரு காலம் நான் உங்களை விடவும் மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். அன்னைக்கு ருக்மிணி தேவி லெட்டர்ல எழுதியிருந்தா இல்லையா, சத ஜன்ம பிஸ்யா, எத்தனை ஜென்மம் எடுக்கிறேனோ அவ்வளோ அந்தந்த ஜென்மங்களையும் நீங்களே என்னை வந்து வரிக்கணும், நான் உங்களுக்கே மாலையிடணும், அந்நிய புருஷனை நான் மனசால கூடி நாட மாட்டேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா இல்லையா. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவும், உனக்கே நாம் ஆட்சேவோம், மற்றினம் காமங்கள் மாற்றேலூர் என்பாவர் ஆண்டாளோடு திருப்பாவையில் வருது. எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கே ஆட்சேவோம் கிருஷ்ணா, உன்னை விட்டு வேற ஒருத்தனை நாட மாட்டோம் சொல்லி ருக்மிணி தேவியோட அந்த ஒரு பேஷனேட்டான ஒரு கன்ஃபியூஷன் இதுல தெரியறது. என்னமா நீங்கள் அப்படி சொல்லுவேள், அந்நிய புருஷனை போய் நாடணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுவேளா சொல்லி ருக்மிணி தேவி மிரட்டுறா பகவானை இந்த இடத்துல. அப்போ
ஆத்மஹிதம் நிர்ணயிக்கிறதுக்கு சக்திகள் அல்லாத ஸ்திரீகள் தான் பரபுருஷன்மாரை போய் நாடுவா சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. தம் த்வானுரூபமபஜம் ஜகதாமதீஷமாத்மானமத்ர ச பரத்ர ச காமரூபம் காமபூரம் ஸ்யான்மே தவாங்கிரரணம் ஸ்ருதிபிர்ப்ரமண்த்யா யோ வை பஜந்தமுபயாத்யன்ருதாபவர்கः தம் த்வானுரூபமபஜம் ஜகதாமதீஷமாத்மானமத்ர ச பரத்ர ச காமபூரம் ஜகதாமதீஷம். அதனால இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சகல காமங்களையும் சாதிப்பிக்கிறதுக்கு சமர்த்தனும் சகல சராச்சரங்களோடும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சமர்த்தனா இருக்கக்கூடிய ஈஸ்வரனான சர்வாந்தரியாமியான பரமாத்மாவான உங்களுக்கு சதிருஷனான பர்த்தா உங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தரை யாருக்கு தான் கிடைக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. கேவலம் உங்களோட அப்பியரன்ஸை பார்த்துட்டு கிருஷ்ணன் ரொம்ப அழகாக இருப்பான், கிருஷ்ணன் நல்ல குணங்களுடையவனாக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அதை மட்டும் நம்பிட்டு உங்கள்கிட்ட நான் வரலை கிருஷ்ணா, நீங்கள் பரமாத்மாக்குன்னு சொல்லி நன்னா தெரிஞ்சுட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. இப்போ ஞானியாக்குன்னு சொல்லி தெரியாது. ருக்மிணி தேவியோட ஞான பரிபக்குவதை இதுலேயும் தெரியாது. சர்வ சந்தாபங்களையும் நசிப்பிக்கக்கூடிய ஏதொரு பாத பத்மத்தை பஜிக்கக்கூடிய அந்த பக்தாள் அதோட சமீபத்தில் அதே ஆசிரிச்சுண்டு அதே விட்டு போகாக்கி அதையே பிடிச்சுட்டு இருந்துருக்கா. அந்த பாத பத்மம் அவளை சம்ரட்சிக்கிறது, காப்பாத்துறது. அப்பேற்பட்ட அந்த பாத பங்கஜத்தை நானும் சரணம் பிராபிக்கிறேன். பகுவிதமான ஜன்மாதி கதிகளால் பிரமிச்சுட்டு இருக்கிற எனக்கு இனிமேலும் ஏதொரு ஜென்மம் சித்திக்கிறதோ அதிலெல்லாம் உங்களோட அந்த பாத பங்கஜமே எனக்கு சரணமாக பவிக்கணும். எவ்வளோ பிறவி எடுக்கிறேனோ அவ்வளோ பிறவிலையும் இந்த பாதத்துக்கே நான் சுஷ்ரூஷ பண்ணணும் சொல்லி ருக்மிணி தேவி பிரார்த்தனை பண்ணிக்கிறான். தஸ்யாஸ்யுரச்சுத நிருபா பவதோபதிஷ்டா ஸ்திரீணாம் கிருஹேஷு खरगोष्वबिडालभृत्या यत्कर्णमूलमरिकर्षणनोपयायात् युष्मत्कथा मृडविरिञ्जसभासु गीता तस्यास्युरच्युत नृपा भवतोपदिष्टाः हरिकर्षणा हे शत्रुनाशना குணோத்கர்ஷத்தாலையும் ஸ்வரூப சோபையாலையும் அனுரூபனும் நாசரகிதனுமா இருக்கிற உங்களை விட உச்சிதனான ஒரு பர்த்தா எனக்கு கிடைக்குமா சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டாலே அந்யன்மாரை போய் சரணம் பிராபிச்சுக்கோ, உன்னை சந்தோஷமா வச்சுக்க கூடினவா சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாரே பகவான். ஜராசந்தன், தந்தவக்தன், சிசுபாலன் எல்லாம் சொல்லி லிஸ்ட் போட்டானே, அதை சொல்றா ருக்மிணி தேவி. ஸ்திரீகளோட பவனங்கள்ல அவளை பிரீத்திப்படுத்தணும் சொல்லிண்டு அவள் ஒருக்கா இவா மேலே அப்ரீதி அடைஞ்சு விட்டா அவளோட மிதியும் சமுட்டும் எல்லாம் கொண்டுண்டு ஆனாலும் அவளை விட்டு போகாக்கி கழுதுகளை மாதிரி அவ கூட வசிச்சுட்டு இருக்கிற காளைகளை மாதிரி பாரம் வகிச்சுண்டு அவளோட பாரத்தை வகிச்சுண்டு நாய்க்களை மாதிரி அவ பின்னாடியே தொத்திண்டு பூச்சைகளை மாதிரி அவ கூட கழிச்சுண்டு அவ கழிப்பிக்கிறத அனுசரிச்சுட்டு இவாளும் சிரிச்சுண்டு கழிச்சுண்டு இருக்கக்கூடிய துச்சன்மாரான ஸ்திரீகளுக்கு பிரித்தியன்மாரா இருக்கிற செலவா அவளை போய் நாடணும்னு சொல்லி நீங்கள் என்னம்மா எங்கிட்ட சொல்லுவேள் சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. அவளுக்குள்ள விசேஷனமாகும். அவளை சாக்கியமாக பகவான் ஏற்றி வச்சு சொன்னான் இல்லையா, அவளோட நிஜமான ரூபம் என்னது, நிஜமான அவளோட சுபாவம் என்னதுன்னு ருக்மிணி தேவி இங்கே சொல்கிறா. ஸ்திரீகளோட மரப்பாவைகள் மாதிரி ஜீவிக்கக்கூடியவாளுக்கும் அந்த ராஜாக்கன்மார் பிரம்மா சிவன் முதலானவாள்லாம் கர்ணானந்தகரமாக இருக்கிற உங்களோட கதையை கேட்டுட்டே ரசிச்சுட்டு இருக்கா. அவளோட சபையில் நித்தியம் உங்களோட குணகானமே பாடிண்டு அந்த பகவானோட அந்த கீர்த்தனத்திலேயே ரமிச்சுட்டு இருக்கா பிரம்மாதி தேவாள் கூடி. அப்பேற்பட்ட உன்னதமான பவித்திரமான பரம பாவனமான அந்த குண கதனத்தை அந்த பகவத் கதாசிரவணத்தை கேட்காத ஒரு ஸ்திரீ இருந்தா அந்த ஸ்திரீ அவளை பர்த்தாவா பிராபிச்சுக்கட்டும் சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. பகவானோட கதையை கேட்காத ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் பண்ணினாலே அவளை மாதிரி உள்ளவாளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. ஏன்னா அவள் புண்ணியமே பண்ணிட்டலே, அவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கா. அவளோட பாவத்துக்கு
பையனா இந்த ராஜாக்கன்மார் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கட்டும்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. அன்னைக்கு சொன்னாலே பூர்த்தே இஷ்ட தத்த நியம விரத. பகவான் வந்து ருக்மிணி தேவி லெட்டர்ல சொன்னா இல்லையா, நான் பூர்த்தம் பண்ணியிருக்கேன், தத்தம் இஷ்டம் நியமம் விரதம் எல்லாம் அனுஷ்டிச்சிருக்கேன். ஹே அரவிந்தாக்ஷா, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாளே ருக்மிணி தேவி அன்னைக்கு லெட்டர்ல. அது ஏன் அப்படி சொன்னா, இவ்வளோ புண்ணியங்கள் நான் பண்ணியிருக்கேன், புண்ணியத்துக்கு பலமா நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அல்ல அதனோட அர்த்தம். இவ்வளோ புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன், அதனால பாபியான சிசுபாலனை நான் கல்யாணம் பண்ணிக்க பாடில்லை. இவ்வளோ புண்ணியம் பண்ணினால அந்த பாபிக்கு நான் வாக்கப்பட பாடில்லை சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த புண்ணியத்தால் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் பக்தி ஜனிச்சிருந்தா அந்த பக்திக்கு வழங்கிட்டு நீங்கள் வந்து என்னை வரிக்கணும்னு சொல்லி ருக்மிணி தேவி பிரார்த்தனை பண்ணிக்கிறா இல்லையா, அதே இங்கேயும் சொல்லறா. அப்போ பாபியான ஒரு ஸ்திரீ புண்ணியமே பண்ணாதவள் இருக்கான்னா உலகத்தில் இருக்கான்னா அவளைத்தான் நீ வாழலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. त्वक्ष्मश्रुरोमनखकेशपिनत्थमन्दर्मांसा स्थिरक्तकृमिविट्कफपित्तवातं जीवच्छवं भजति काण्डमतिर्विमूढा याते पदाब्जमकरन्दमजिघ्रती स्त्री त्वक्ष्मश्रुरोमनखकेशपिनत्थमन्दर्मांसा स्थिरक्तकृमिविट् कफपित्तवातं या स्त्री ஏதொரு ஸ்திரீ தே பதாப்ஜமகரந்தம் அஜிக்ரதி, உங்களோட தாமரப்பூ மாதிரி மிருதுளமாக இருக்கக்கூடியதான அந்த பாத பங்கஜத்திலேருந்து சொட்டி ஒழுகக்கூடியதான மகரந்தத்தை கிராணிக்காத்தவளோ மூட்டையான அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஜீவிதம் ஜீவிச்சுட்டு இருக்கிற சமயத்துல त्वक्ष्मश्रुरोमनखकेशपिनत्थम् अन्दः मांसास्थिरक्तकृमिविट् कफपित्तवातं. இந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிறா, நகத்தையெல்லாம் நீட்டி நீட்டி வளர்த்திக்கிறா, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு இருக்கா, அழகாக முகத்தில் இன்னும் பவுடர்லாம் அப்படின்ட்டு நிறைய மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு ஹீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி இப்படி நடக்கிறா இல்லையா. என்னோட பாடி என்னோட சரீரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லி சரீரத்தில் மார்பு தட்டிக்கிறாளே, அவள் சரீரத்தை தான் காணறா. வாஸ்தவத்தில் அந்த சரீரம் வெளிப்பட ரொம்ப அழகுபடுத்திக்கிறா. ஆனால் வெளிப்பட அந்த தோலை வந்து மாற்றி பார்த்தா அதில் என்ன தெரியாது, மாம்சாஸ்தி ரக்த கிருமிவிட் கஃபித்தவாதம். மாம்சம், எள்ளுகள், ரத்தம், மலம், கபம், பித்தம், வாதம் இதெல்லாம் தான் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறதாக்கு இந்த சரீரம் நன்னது. வெளியில் பார்க்குறது ஒரு அழகான தோலால் அதை மூடி வச்சுருக்கோம், பார்க்குறதுக்கு நன்னா இருக்குது. அந்த தோலை மாற்றி பார்த்ததுன்னா உள்ள பார்க்க முடியாது நமக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஜீவச்சவம், ஜீவிச்சுன்னு இருக்கிற சவமாக்கும் இந்த சரீரம் நன்னது. உள்ளே இருக்கிற இந்த சைத்தன்யம், இந்த ஆத்மா விலகி போயிட்டுன்னா அது அப்படி கிடக்கும் விஷ்டையா. அப்படி இருக்கிற இந்த சரீரத்தை போஷிப்பிச்சுட்டு இருக்காளே இந்த ஸ்திரீ ஜனங்கள், அவள்லாம் மூட்டைகளாக்கும் சொல்லி ருக்மிணி தேவி சொல்றா. இது வந்து என்னோட காந்தனுக்கு சேர்ந்ததாக்கும் இந்த சரீரம், இதை நான் அழகாக வச்சுக்கணும்னெல்லாம் சொல்லி அதை போஷணம் பண்ணிட்டு இருக்காளே. வாஸ்தவத்தில் அது எல்லாவே போஷணம் பண்ணிடுது. பகவானோட பாதத்திலேருந்து உத்பவிக்கக்கூடியதான மகரந்த ரூபமான பக்தி அல்லவோ அவளோட ஹிருதயத்தில் குடிகொள்ளண்டது. சரீர போஷணம் சொல்கிற அந்த காரியம் அல்ல, பக்தி தான் உள்ளே இருக்கணும்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. அதுவும் அவ அபிமானிக்கக்கூடியதான அந்த நரனோட அந்த காந்தனோட சரீரமோ அதுவும் மாம்சத்தால் தான் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மாம்சபிண்டம் வேறொரு மாம்சபிண்டத்தை பார்த்து பிரேமிக்கிறது சொல்லி ருக்மிணி தேவி ஷார்ட்டாக சொல்கிறாங்க. அஸ்துவம் புஜாக்ஷமமதே சரணானுராக ஆத்மன் ரதஸ்ய மயி சானதிரிக்த திருஷ்டே யர்ஹ்யஸ்ய விருத்தய உபாத்தரஜோதி மாத்ரோ மாமீக்ஷசே ததுஹன பரமானுகம்ப. அஸ்த்வம் புஜாக்ஷமமதே சரணானுராக ஆத்மன் ரதஸ்ய மயி சானதிரிக்த திருஷ்டே புஜாக்ஷ. ஹே தாமரதள நேத்ர, உதாசீனானே என்ன சேவிச்சுட்டு என்னதான் பலம் சொல்லி பகவான் சொன்னானே. நான் வந்து ஜிதேந்திரியனாக்கும் வைராகியாக்கும், எனக்கு ஸ்திரீக்களை எப்படி ஆனந்திப்பிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிற அரசிகனானே என்ன பதியா வச்சுண்டு நீ என்ன சுகத்தை தான் பிராபிக்க போறாய் ருக்மிணி சொல்லி பகவான் கேட்டானே. அதுக்கு மறுபடி சொல்றா ருக்மிணி தேவி, ஹே அம்புஜாக்ஷா, நீங்கள் உதாசீனா இருந்தாலும்
என்னில் விசேஷ திருஷ்டி வைக்காக்கி ஆத்மானந்தத்திலேயே ரமிச்சுட்டு கூடினவனா இருந்தாலும் நான் உங்களோட சக்தி ஸ்வரூபிணியான மூல பிரகிருதி ஆகிறேன். நீங்கள் ஜகத்தோட போஷணத்துக்காக ஜகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் கரைக்கு கொண்டு வந்து விடணும், அவளெல்லாம் கரை ஏற்றணும், அவளெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி அவள் மேலே கருணையோட பார்க்குறளே, அது மாதிரி அந்த விசேஷ திருஷ்டி என் மேலேயும் நீங்கள் பார்க்குறேன். அப்படி பார்க்கறனால உங்களோட பக்தியாக இருக்கிற நானும் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். நான் பக்தையாக்கும், நான் உங்களோட சக்தி ஸ்வரூபிணியாக இருந்தாலும் ஜீவாத்மாக்கள் உலகத்தில் இருக்கிற எவ்வளோ ஜீவாத்மாக்கள் இருக்கோ எல்லா ஜீவாத்மாக்களை மாதிரி நானும் ஒரு பக்தையாக்கும். அப்போ அவ மேலே நீங்கள் எப்படி கருணையை வருஷம் பண்ணறீங்களோ அது மாதிரி என் மேலேயும் நீங்கள் கருணை வருஷிச்சுட்டு தான் இருக்கு. அது எனக்கு புரியுறது. ஔதாசீன்யத்தோடு நீங்கள் இருந்தாலும் அது உங்களோட ஸ்வரூப லட்சணம். அப்படி இருந்தாலும் கிருபை கருணைனது உங்களை அந்த பிரேம பண்ண வைக்கிறது. நீங்கள் அனிர்வச்சனீயமான பிரேமஸ்வரூபம் அல்லவோ நீங்கள் சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். அந்த பக்தையை சொல்கிற அந்த நிலையில் இருக்கத்தான் நானும் விரும்புகிறேன்னு சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறேன். உங்களோட தேவியாகும் உங்களோட விசேஷமான கருணை எனக்கு வேணும்னு சொல்லணும். அப்படி எனக்கு டிமாண்ட்ஸ் இல்லை. அப்படி இருக்கிற உங்களோட பாத பத்மத்தில் எனக்கு சர்வதா அனுராகம் பவிக்கணும் சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. இந்த லோகத்தோட அபிவிருத்திக்கு வேண்டி மூல பிரகிருதியாக இருக்கிற என் மேலேயும் நீங்கள் ஈக்ஷணம் பண்ணரு, கடாட்சம் பண்ணரு. அந்த ஈக்ஷணத்தால் எனக்குள்ள பகுவிதமான சிருஷ்டிகள் உண்டாகிறது. கருணையாலே அல்லவோ நீங்கள் அப்படி என் மேலே கடாட்சிக்கிறீர்கள் சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிற. நீங்கள் என்ன அப்படி கடாட்சிச்சனாலே அல்லவோ இந்த லோகம் உத்பவிக்கிறது, அபிவிருத்திப்படுறது. அந்த கடாட்சத்துக்கு காரணம் நீங்கள் ஏன் இப்படி கடாட்சம் பண்ணுறாள், நீங்கள் எப்படி ஏன் சிருஷ்டி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறது. ரஜோகுணத்தை நீங்கள் ஸ்வீகரிச்சுட்டு வர, ரஜோகுணம் உங்களை ஓவர் பவர் பண்ணுறது இல்லையா, அதை அங்கீகரிச்சுட்டு நீங்கள் வர. நீங்கள் உதாசீனனாக இருந்தாலும் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி உங்களோட மனசை நீங்கள் அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன அனுகிரகம் பண்ணினாலும் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற பிரேமம் குறையறதில்லை சொல்லி ருக்மிணி தேவி சொல்கிறா. நீங்கள் அப்படி உதாசீனனாக இருந்தாலும் அது உங்களோட ஸ்வரூப லட்சணமாக இருந்தாலும் நீங்கள் பக்தாளை ஒரு காலம் உதாசீனமாக கருதுறதே இல்லை. பக்தாளை எப்போவுமே பரிபாலிச்சுருக்கள், நித்தியம் அவளை பிரேமையோடு கடாட்சிச்சுருக்கள். அந்த பக்தாளில் ஒருத்தியாக நீங்கள் என்னையும் கணிக்கணும், எனக்கும் பரமானுகிரகம் பண்ணணும் சொல்லி அதாக்கும் என்னோட நிஜமான பிரார்த்தனை சொல்லி ருக்மிணி தேவி பிரார்த்திச்சுக்கிறா. இன்னும் 2 ஸ்லோகங்கள் கூடி இருக்குது. அதனோட அர்த்தம் நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.